நாங்கள் இந்த வீடியோல காப்போத்தா விழுதுரன் 2023-24 அப்பேட் பேப்பர்ல கேட்கப்பட்ட 11வது கேள்வியில பாட் பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இடைத்தூரம் 1750 மீட்டரில் உள்ள PQ எனும் இரு புகையிரத நிலையங்களுக்கிடையே R1, R2 எனும் இரு நேர் சமாந்தர புகையிரத பாதைகள் இருக்குது. அப்ப இவை ரெண்டு புகையிரத நிலையங்களா, அவை ரெண்டு சமாந்தரமான பாதைகள் என்று சொல்லப்பட்டு உங்களுக்கு ஒரு படமும் அங்களவா தாரான். அப்ப T7 பூச்சியத்தில் புகையிரதம் P-யில் இருந்து T7 பூச்சியத்தில் புகையிரதம் P-யில் இருந்து ஓவிலிருந்து புறப்படும் ஒரு புகையிரதம் A ஆனது அப்ப என்ன செய்ய போகுது T7 பூச்சியத்திலேயா எங்களுக்கு A என்ற ஒரு புகையிரதமா ஓவிலிருந்து புறப்படுதா. அப்ப T7 பூச்சியத்துல அதாவது A என்ற ஒரு புகையிரதமா என்ன செய்ய போகுது P என்ற புகையிரத நிலையத்திலிருந்து ஓவிலிருந்து புறப்படுதா. அதாவது என்ன சொல்லப்படுது, புறப்படும் புகையிரதமானது சீரான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 அப்ப சீரான ஆர்முடுகள் எவ்வளவு போகுது 10 மீட்டர் செகண்ட் -2 புகையிரத பாதை R1 வழியே அப்ப அவன் R1 என்ன சொல்றான், நானும் அனலவாக்குறேன் R1 எல்லாம் கிளிக்கிறேன். ஓகே, புகையிரத பாதை R1 வழியே T செகண்டுக்கு சென்று அப்ப புகையிரத பாதை R1 வழியே T7 பூச்சத்துல வலிக்குது எங்க மட்டும் போகுது T செகண்ட்களுக்கு போகுது. அப்ப T7 கேபிட்டல் T இருக்க மட்டும் போய் T செகண்ட்களுக்கு சென்று அது பெற்ற கதியை என்ன, அதாவது ஓவில இருந்து கொண்டு அதாவது 10 மீட்டர் செகண்ட் -12 ஆர்முடுல போய் ஒரு கதியை பெற்றிருப்பேன். அந்த பெற்ற கதியை 30 செகண்ட்களுக்கு போகிறது. அந்த பெற்ற கதியோட செய்யறா 30 செகண்ட்களுக்கு போற. அப்ப இவரோட என்ன செய்ய போறேன், என்ன ஒரு 30 செகண்ட்களுக்கு வந்து செய்ய போறேன். அதாவது இங்க பெற்ற கதியோட மாறா கதியோடய போற. பின்னர் அது T செகண்ட்களுக்கு சீராக அமர்முடுகி T செகண்ட்களுக்கு என்ன செய்ய போகுது, முதல்ல T செகண்ட்களுக்கு தான் ஆரம்பிங்க என்ன செய்ய போகுது திருப்பி T செகண்ட்களுக்கு அமர்முடுகி எங்க ஓய்வடைகிறாராம், அமர்முடுகி Qவில் ஓய்வடைகிறார் என்று சொல்லப்படுது. அப்ப என்ன திருப்பிங்க Q1 இடத்துல வந்து செய்யறாரா ஓய்வடைகிறாரா. அப்ப இது நீங்க முக்கியமா பார்த்துக்கொள்ளலாம். இது ஒரு சின்ன விஷயம். அதாவது இது நீங்க வளமையாகவே 11வது ஏற்பாடு என்னத்துல வருது பிடி கிராஃப்லாம் வருது. அப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன மைண்டுக்கு போகணும், எப்படி படம் பெறணுமாண்டு அன்னளவா உங்களுக்கு கேள்வி வாசிக்கவே உங்களுக்கு குறிக்கொண்டு போகணும். சரி, ஓகே. அப்ப அங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, P-யிலிருந்து Q-க்கு புகையிரதம் A-க்கான இயக்கத்திற்கான அதாவது P-யிலிருந்து Q-க்கு புகையிரதம் A-னுடைய இயக்கத்திற்கான வேக நேர வரைவில் ஒரு பெரும்படியான வரைபடத்தை வரைந்து பயணத்திற்கு எடுக்கும் மொத்த நேரமானது 40 செகண்ட் காட்ட சொல்றான். அதான் என்ன, அதாவது ஒரு A என்ற புகையிரதமானது எப்படி P-யிலிருந்து Q-க்கு போறான் அவன் மேல ஒரு பந்தியில சின்ன வசனமா சொன்னவன் இப்ப அவன் இருக்கிறான். அதாவது A என்ற புகையிரதம் இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த பிடி கிராஃபை வந்து பெரும்படியா வரைஞ்சா அங்க P-யிலிருந்து Q-க்கு போற எடுத்த மொத்த நேரத்தை வந்து காட்டுமா 40 செகண்ட் காட்டுமா. அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே கூறுவீங்க என்ன, அதாவது என்ன அப்படிங்க பிடி கிராஃப் அப்படிங்க அச்சமல் போடுவீங்க. அதாவது வேகம் இடத்துல ஓடுவீங்க, அதாவது மீட்டர் செகண்ட் -1 இல்ல அழகையும் பார்த்துக்கணும். நீங்க மீட்டர் செகண்ட் -2 அப்படி செய்யணும். மீட்டர் செகண்ட் -1 இங்க நேரம் மட்டும் பார்க்க என்ன இருப்பேன் செகண்ட்ல இருப்பேன். அப்ப முதல் ஆரம்பத்துல எப்படி இருக்கிறார், ஓய்வில் இருந்து புறப்படுற ஆரம்ப வேகம் என்னவா இருப்பேன், பூஜ்ஜியமாக இருப்பேன். அப்ப என்ன பூஜ்ஜியத்தில தான் படிக்கிற போது ஆரம்ப வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும். எப்படி இருக்கிறார், அதாவது என்ன 10 மீட்டர் செகண்ட் -2 கொண்ட சீரான ஆர்முடுகளோட போற. அப்ப சீரான ஆர்முடுகளோட போய் எப்படி போவேன், இப்படித்தான் போவேன். 10 மீட்டர் செகண்ட் -1 சீரான ஆர்முடுகளோட எவ்வளவு நேரத்துக்கு போறாரா, கேபிட்டல் T என்ற நேரத்துக்கு போய் அங்கு பெற்ற வேகத்தோட இந்த வேகத்தோட அங்க ஒரு நான் சும்மா ஒரு V என்று வச்சுக்கிறோம். சரி, V என்று வச்சுக்கிறோம். அந்த V என்ற வேகத்தோட எவ்வளவு தூரம் போறாரா 30 செகண்டுக்கு போறேன்னு சொன்னேன். எனவே நான் 30 செகண்ட் இருக்கிறீங்க. அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு இருப்பேன், ஒரு 30 செகண்ட் ஆக இருப்பேன். இவ்வளவு தூரம் எவ்வளவு இருக்கு 30 செகண்ட் ஆக இருக்கும். இவ்வளவுதான் T ஆக இருப்பேன். அடுத்த சொன்னவன் அங்கு 30 செகண்ட்களுக்கு போய் பிறகு என்ன செய்யற T நேரத்துல வந்து திருப்பி எங்க Q-ல ஓய்வடைகிறார். Q-வில் ஓய்வடைகிறார். இருப்ப திருப்பி பூச்சியமா தான் பெறுவேன். அப்ப உங்களுக்கு முக்கியமா இதை கவனிச்சுக்கொள்ளணும். அதாவது என்ன செய்ய போறீங்க, அதாவது T நேரத்துல ஓய்வடைகிறார். அப்ப என்ன செய்ய போகுது, அப்ப இதெல்லாம் T எடுத்துக்கொள்றேன். ஓய்வடைகிறார் கடைசி புள்ளி இங்கேயா தான் பெறணும். அப்ப உங்களுக்கு வழியா தெரிஞ்சுக்கொள்வேன். அதாவது இதன் T இங்க இருந்தோம் நீங்க போறதுக்கு அதாவது படுத்திறன் வந்து இவ்வளவு இதேமாதிரி போக்குறேன். அதே அளவு படுத்திறனை தான் வைக்கிறோமே. இங்க இருந்து இங்க போற மாதிரி தான் இங்க இருந்து இங்க அதே நேரம் அவ கட்டாயம் என்ன இவன் படுத்திறனும் வந்து அதே மாதிரி சாய்வாத்தான் இருக்கணும். அதை நீங்க பெரும்படியான படம் தான் கேட்டவன். அப்ப நீங்க அதே சும்மா பாத்தீங்கன்னா நல்ல சொல்றேன். அப்ப இதை குறிக்கொள்வீங்க. அப்ப ஏனுடைய பெரும்படியான பிடி கிராஃப் குறிட்டம்.
வீடிகிராஃப் மட்டும் குறிக்கணும் இல்ல வீடிகிராஃப கீறிட்டு எங்களுக்கு என்ன காட்டுவேன் அதற்கு அடுத்த மொத்த நேரத்தை வந்து 40 செகண்ட் காட்டணும். அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுமே அதாவது டி வந்து 5 செகண்ட் காட்டணும் சும்மா 5 செகண்ட் போட்டா சரியோ இல்ல அதுக்கு தான் எங்களுக்கு என்ன சமன்பாடு அதாவது இந்த பீக்கம் கியூக்கு இடையிலான தூரத்திலோடு உங்களுக்கு ஒரு ஒரு படத்துல தந்திருந்தவங்க 1750 மீட்டர் நடந்திருந்தவன். அப்ப நாங்க அதை வச்சுக்கொண்டு சமன்பாடு போடலாம் என்ன அதாவது இந்த சரிவகப்படப்பு அடைக்கின்ற பரப்பளவானது அது சென்ற தூரமாக இருப்பார். அது எவ்வளவு சமப்படுத்துவீங்க 1750 சமப்படுத்துவீங்க. ஆனா சமப்படுத்த உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரப்போகுது அதாவது டி மட்டும்தான் வருவார் இதுக்கு பியும் வருவார். அப்ப ஒரு சமன்பாடை வச்சுக்கொண்டு காணலாமோ இல்ல 2 சமன்பாடு போடணும். அப்ப அதுக்கு தான் நீங்க செய்வீங்க அதாவது ஆறுமுடுகளோடு வந்தவன் அந்த ஆறுமுடுகளுக்கு ஒரு சமன்பாடு போட்டுக்கொள்ளலாம். ஆறுமுடுகள் எதுக்கு போடுவீங்க அதாவது இந்த 12 ஆறுமுடுகளானது சமனாக இருப்பார். இந்த பிங்கள் டீக்கு சமனாக இருப்பார். பிங்கள் டீக்கு சமனாக இருப்பார். எங்களுக்கு டி தான் காணணும். எனவே வி வரக்கூடாது. எனவே நான் பியை வந்து டி சார்பா வச்சுக்கிறேன். பி வந்து 10 டி என்று வச்சுக்கொள்றேன். மாறி வீதம் தேவை அதுக்கிட்டே நான் மாற்றி சமன்பாடு எழுதிட்டு கொள்வோம். சும்மா வச்சுக்கிறேன். அப்ப அடுத்து செய்யலாம் அந்த 1750க்கு நாங்கள் ஒரு சமன்பாடு போட்டுக்கொள்ளலாம். அந்த சரிவக பரப்புக்கு நாங்கள் என்ன கொள்ளலாம் அரைதர 2 சமாந்தர பக்கங்களுடைய கூட்டுத்தொகை. அப்ப இவர் 30 வேண்டாம் இவர் 30ஆக வருவார். எனவே கூட்டினீங்க அதாவது இவர் 2t + 30 அதே போல மேலே இருக்கிறாள் வந்து ஒரு 30 அதாவது அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர அவைகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம். அப்ப செங்குத்து தூரம் மாட்டேங்க இவ்வளவு தூரம் எவ்வளவு இருப்பார் b ஆக இருப்பார். அப்ப நாங்க போட்டு சுருக்குவோம். அப்ப என்ன செய்யலாம் 1750 அப்ப இங்க சுருக்கிறீங்கல்ல 10t + 60க்கு 10 வருவார். அதே போல b வரக்கூடாது எங்களுக்கு t தான் வரணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம் அதாவது v க்கு பதிலா 10t என்று போட்டு போடலாம். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கிங்க நான் ஒரு சைவரால சுருக்குறேன். அப்ப 175 வருவேன். அப்ப இங்க ரெண்டாவது சுருக்கினா t + 30 வருவேன். அங்கால பக்கம் ஒரு t மட்டும் இருப்பேன். அப்ப t தான் காணணும். அப்ப t ல ஒரு இருவடி சமன்பாடு வரல போல இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யலாம் தொடர்ந்து சுருக்கினா செய்ய போற அதாவது t வர்க்கம் + 30t அது இங்கால பக்கம் வரைக்க -175t = 0 வருவேன். ரைட் அப்ப நாம இத காரணிப்படுத்துவோம். அப்ப இவரை காரணிப்படுத்துவீங்க அதாவது t வர்க்கம் என்ன செய்யலாம் t × t என்று போடலாம். இவரை 175 நாங்க என்ன போடலாம் 35 தர 5 போட்டுக்கொள்ளலாம். 35 தர 5 போட்டுக்கொள்ளலாம். ஆனா எங்களுக்கு தெரியும் அதாவது மொத்த நேரம் வந்து 40 செகண்ட் சொன்னவன். எனவே t வந்து 5 செகண்ட் தான் வரணும். t வந்து 5 செகண்ட் வரணும் எங்களுக்கு நார்மலா அதை பார்த்து தெரியும். t - 5 ஒரு காரணியா வரணும். அது எங்களுக்கு நார்மலா பார்த்தோட தெரியும். நாம சும்மா பாத்தீங்கன்னா கணக்கா தான் பெறுவார் என்ன இங்க -175 எனவே +35 தர -5 எவ்வளவு -175 ஆக இருப்பார். எங்களுக்கு +30t வரணும். எனவே 35t ல இருந்து 5t கழிச்சிங்க என்றால் உங்களுக்கு என்ன வருவே +30t ஆக தான் வருவே. அப்ப இவற்றை ஒரு காரணி எவ்வளவு இருப்பார் t + 35 ஒரு காரணி. அதே போல மற்ற காரணி t - 5 = 0 ஆக இருப்பார். எனவே அப்போ இவர் 0 ஆக இருப்பார். அதே போல இவர் 0 ஆக இருப்பார். எனவே t வந்து என்ன விட வருவே ஒரு 5 வருவே ஒரு -35 வருவே. ஆனா -35 விட வருமோ இல்ல ஏன் t என்றது ஒரு நேரமானது மறைப்பெருமானத்தை எடுக்காது. எனவே என்ன செய்யணும் அப்ப நீங்க நேரமானது மறைப்பெருமானத்தை எடுக்காது எழுதிக்கோங்க t > 0. எனவே t வந்து எவ்வாறு காணப்படுவே t ஆனது 5 ஆக இருப்பார். 5 என்றது செகண்ட். ஆனா கேட்டது t காணணும் இல்ல அதாவது பிரயாணத்துக்கு எடுக்கின்ற மொத்த நேரமானது 40 செகண்ட் காட்ட சொன்னவன். அப்ப என்ன செய்யணும் pq ஆகிய பிரயாணத்துக்கு எடுத்து மொத்த நேரம் பிரயாணிக்க எடுக்கும் மொத்த நேரமானது மொத்த நேரம் என்னத்தால் தரப்படுவார் எங்களுக்கு தெரியும். மொத்த நேரமானது எங்களுக்கு 2t + 30 தரப்படும் 2t + 30. ஆனா t வந்து எவ்வளவு 5 நாங்கள் கண்டுட்டோம். எனவே போட்டு சுருக்கினீங்களா உங்களுக்கு 40 செகண்ட் ஆக இருப்பேன். அதைத்தான் அவனும் காட்ட சொன்னோம். அப்ப அதை நாங்க காட்டிட்டோம். அடுத்த வாட் பார்ப்போம். ரைட் அப்ப அடுத்த வாட் என்ன சொல்லப்படுது எங்களுக்கு PQ வின் திசையில் மாறாக்கதிர் 40 மீட்டர்/செகண்ட் -1 உடன் புகையிரத பாதை R2 வழியே செல்லும் வேறொரு புகையிரதம் B ஆனது அப்ப என்ன சொல்லப்படுது இந்த R2 என்ற புகையிரத பாதை வழியே வேறொரு ரெயின் B என்ற ஒரு ரெயினா என்ன மாறாக்கதியோட போறாரு 40 போறாரு. அப்ப நீங்க அதை கணக்கா குறிச்சிடணும். B என்ற என்ன ஒரு ரெயின் ஆனது 40 மீட்டர்/செகண்ட் -1 என்ற மாறாக்கதியோட போற சரி பீக்கோட திசையில போறாரு. அப்ப திசையெல்லாம் முக்கியம் திசையோட போற அவர் T7 பூஜ்ஜியத்தில் புகையிரதம் P ஐ கடக்கிறது. அப்ப இவர் என்ன செய்ய போகுது புகையிரதம் P வந்து எங்க கடக்குறாரா T7 பூஜ்ஜியத்துல கடக்குறாரா. முதல் சொன்னவனும் அதைத்தான் சொன்னோம் T7 பூஜ்ஜியத்துல P என்ற புகையிரத நிலத்தை கடக்கிறார். அப்ப என்ன சொல்லப்படுது T7 பூஜ்ஜியம் தொடக்கம் T7 40 செகண்ட் வரைக்கும் புகையிரதம் B தொடர்பாக புகையிரதம் A இன் இயக்கத்துக்கான வேக நேர வரைவின் ஒரு பருப்படி பரிவர்த்தனை வரையட்டுமா.
அப்ப b தொடர்பாக a இந்த வேகம். அப்ப b தொடர்பாக a இந்த வேகத்தை கீற சொல்லி கேட்டோம். b தொடர்பான a இந்த வேகம் எவ்வளவு செகண்ட் மட்டும் கீறட்டுமா? 40 செகண்ட் மட்டும் கீறட்டுமா. நாங்க முதல் பாட்டிலேயே 40 செகண்ட் மட்டும் காட்டினாங்க. 40 செகண்ட்ன்றத அதாவது p ல இருந்து கொண்டு q க்கு போகிறதுக்கு எடுத்த நேரம். அப்ப இதெல்லாம் பூஜ்ஜியத்துல இங்கே தொடங்குது. அப்ப q வரை போறதுக்கு எடுக்கிறத மட்டும் கீறினீங்கன்னா சரி. இப்ப அங்கால என்ன நடக்குன்னு தெரியாது. சரி, அப்ப நான் உங்களுக்கு q மட்டும் போறதுக்கு மட்டும் தான் கீறணும். எப்படி கீறணும்? b தொடர்பாக a னுடைய வேகத்தை கீறணும். அப்ப இவர் எப்படி போற? 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற மாறாக்கதியோட போற. அப்ப நாங்கள் இந்த முதல் இப்ப நாங்கள் செய்யலாம் t எல்லாம் காண்பிட்டோம். அப்ப நாங்கள் செய்யலாம் முதலாவது வந்து அதாவது சார்பு வேகமா கேட்கிறார். b தொடர்பாக a இந்த வேகம் அதாவது அப்படிதான் கேள்விப்படுது. அப்ப எங்களுக்கு b தொடர்பாக a இந்த வேகம் கேள்விப்படுது. அப்ப நான் முதல் a இந்த வேகம் b இந்த வேகத்தையும் ஒரு v கிராஃப்ல சும்மா பரம்பரையா கீறேன். பிறகு நாங்கள் செய்யறேன் b தொடர்பாக a இந்த வேகத்தை கீறிக்கொள்றேன். அப்ப எங்களுக்கு a இந்த வேகம் நாங்கள் ஏற்கனவே கீறிட்டோம் நினைக்கிறேன். a இந்த வேகம் எப்படி கீறினாங்க? அதாவது திருப்பி அதே நான் இங்க பரம்பரையா கீறேன் பாருங்க. நீங்க ரஃபாக்குனாலும் ஓகே, நீங்க பேப்பர்ல இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையா? சரி, ஏற்கனவே இதை நான் பரம்பரையா கீறேன். அப்ப எங்களுக்கு நாங்க முதல் சாம்பாடு போடுறதுக்கு போட்டீங்க என்ன? அதாவது 10 சமன் b × t என்று போட்டிருப்பீங்க. அப்ப t வந்து 5 t வந்து எவ்வளவாக இருப்ப? 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருப்ப. எனவே நாங்கள் பெருவாகனங்களை வச்சுக்கிறோம்னா தான் நான் வைக்கிறேன் b தொடர்பாக இந்த வேக நேர வரைவா கீறலாம். எனவே 50 இது மட்டும் போயிருப்ப. அவ முதல் கீறினா தான் திருப்பி கீறேன். நான் பெருமானத்தை போட்டேன். t வந்து எவ்வளவு? 5 செகண்ட் மட்டும் போயிருப்ப. திருப்பி நான் முதல் அடுத்த 30 செகண்டுக்கு மாறா கதையோட இதுல போயிருப்ப. அப்புறம் அடுத்த 5 செகண்டுக்கு அங்க வந்திருப்ப. திருப்பி கியூல வந்து ஆர் வந்திருப்ப. எங்களுடைய a என்ற புகையிரகமானது வந்திருப்ப. இது ஆற்றை வேக நிறவரவு a னுடைய வேக நிறவரவு. இவர் வந்து a னுடைய வேக நிறவரவு. இவர் வந்து a என்ற வேக நிறவரவு. அப்ப இதே போல நான் என்ன இதுலயே b என்ற வேக நிறவரவை கீறேன். b என்ற வேக நிறவரவு என்ன? அவரன் t7 பூஜ்ஜியத்துல இருந்தோண்டு t7 40 மட்டும் தான் கேட்டவனானே. இவர் தொடர்பான இதைத்தான் கேள்விப்பட்டு இருக்கு. அப்ப 40 செகண்ட் மட்டும் அவர் எப்படி போற? 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற மாறாக்கதியோட போற. அப்ப 40 அவர் எப்படி போவார்? அதாவது இவர் இதே நம்பர் இவர் மட்டும் இவர் இப்படி ஒரு வேகத்துல போய் கொண்டிருப்பார். அதாவது நேரா வருவார். அவர் விரலத்துல போவார் 40 என்ற மாறாக்கதியோட போவார். சரி, இங்க படத்தை நேரா கீறி கொள்ளுங்க. நேரா வருவார படம் நேராக வருவார். படம் நேராக வரும். ஓகே, அப்ப எங்களுக்கு கேட்டது இதே கேட்டவன் இல்ல. எங்களுக்கு கேட்டது b தொடர்பாக a இந்த வேகம். அதாவது b தொடர்பாக a இந்த வேகம். அதனால நாங்க இப்படி தான் குறிக்கிறது. b தொடர்பாக a இந்த வேகம். ஆனா உங்களுக்கு ஆராய்ச்சி வேகம் தெரியும். பூமி சார்பான வேகம் தான் தெரியும். a இந்த பூமி சார்பான வேகம், அதே போல b இந்த பூமி சார்பான வேகம் தான் தெரியும். அப்ப நான் செய்யறேன் இவரை வந்து எங்களுக்கு தெரிந்த பூமி சார்பான வேகம் அவட வச்சு என்ன பூமி சார்பான வேகம் என்ன இவன் இடைக்கிற ஈய பூத்தினாண்டா அப்படி வருவ. ஆனா எங்களுக்கு இந்த ரெண்டு வேகமும் தெரியும். இந்த ரெண்டு வேகமும் தெரியும். அப்ப b தொடர்பாக a இந்த வேகம் காணணும்டா நாங்க என்ன செய்யலாம்? a உடைய பூமி சார்பான வேகத்தில் இருந்து கொண்டு இங்கால பக்கம் மைனஸ் எடுத்துனா செய்யலாம். வேற மாறிக்கொள்ளாங்க. அதாவது a உடைய பூமி சார்பான வேகத்தில் இருந்து கொண்டு b உடைய பூமி சார்பான வேகத்தை கழிச்சிங்கடா அவர் தான் கேட்ட b உடைய a தொடர்பான வேகமாக இருப்ப. அப்ப எங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு நாங்க செய்யலாம். எங்களுக்கு தேவையான எங்களுக்கு அவற்றை வேக நிற வரைவு போகலாம். தனியா நாங்கள் இதுல இவர் வேகத்தை மட்டும் வச்சு இருக்கலாமோ? இல்ல ஆறு முடுதலையும் கதை போனேன். 6 முடுதலும் கதை போகணும். உண்மைப்படி 2 பேருமே 6 முடுதல் அமர் முடுதல் எடுத்து தான் சிக்கல். இதுல ஒருத்தரான 6 முடுதல் அமர் முடுதல் மாறாவகம் மட்டும் சொல்லப்படுது. மற்ற என்ன மாறாவகத்தோட போற அப்ப போக்கு மாறாது. என்னடா நீங்க அவரை எழுத நல்லம். அப்ப நான் அவரை எழுதுகிறேன். என்ன எழுதுவீங்க? b தொடர்பாக a னுடைய 6 முடுதலை சமன்பாடு எழுதிக்கொள்கிறேன். அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது a b னுடைய பூமி சார்பான 6 முடுதல் தெரியும். அப்ப இடையே நாங்க என்ன செய்யலாம்? இங்கே பூர்த்தி ஒரு சமன்பாடு போட்டுக்கொள்ளலாம். என்ன a னுடைய பூமி சார்பான 6 முடுதல் பிளஸ் அதாவது என்ன e b என்ன போட்டுக்கொள்ளலாம். என்ன ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்? b தான் தெரியும். என்ன b னுடைய பூமி சார்பான 6 முடுதல் தெரியும். அப்ப என்ன செய்யலாம்? பிறகு மைனஸ் ஆடி விட்டீங்கடா அவர் இதே மாய்ப்பட்டல மீறலின வேகத்துக்கான சமன்பாடுமாயே வருவார். ஓகே, அப்ப அடுத்து செய்யலாம். உண்மைப்படி என்ன அதான் இவர் தான் 6 முடுதல் நாங்க முடுதல் இவர் 6 முடுதல் பார்க்க என்ன மாறாவகத்தோட பொருடைய பூச்சியமாகத்தான் இருப்பார். ஏதாவது ஒரு பெருமானத்தோட பூச்சியம் கழிவுடைக்கு என்ன அதே பெருமானம் தான் பெறுவார். அப்ப அதே மாதிரி போக்கத்தான் இருப்பார். ஆனா எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். நல்லா ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இனி நாங்கள் படத்தை குறிக்கொள்ளலாம். அதாவது என்ன படம்? அதாவது b தொடர்பாக a னுடைய இயக்கத்தை எழுதிக் கொள்ளலாம். b தொடர்பாக a னுடைய இயக்கம் b தொடர்பான a னுடைய வேக நேர வரைவு அப்ப வேக நேர வரைவு அப்ப நான் என்ன செய்யறேன்? அதாவது வந்து முதல் நாங்கள் அச்சை குறிச்சு கொள்றேன். அப்ப வேகம் எனவே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அலகுகள் முக்கியம். இவர் செகண்ட் வருவார். இவரை பூச்சியம் போடுறேன். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அதாவது எங்களுக்கு கணக்கா தெரிஞ்ச புள்ளிகளை பார்ப்போம். அப்ப t7 பூஜ்ஜியத்துல இருந்து பாத்தீங்கன்னா t7 பூஜ்ஜியத்துல a இந்த வேகம் பூஜ்ஜியமாக இருக்கிறார்.
B ന്റെ வேகம் எவ்வளவு 40 ஆக இருக்கு. எனவே 0 - 40 எவ்வாறு இருக்க -40 ஆக இருக்கு. T7 0ல -40 ஆக இருக்கு. அதே போல அடுத்த T7 5 பாத்தீங்கன்னா T7 5ல A ന്റെ வேகம் 50, B ന്റെ வேகம் 40. எனவே 50ல இருந்து 40 கழிச்சீங்கன்னா 10 ஆக இருப்ப. எனவே T7 5ல அவருடைய வேகம் எவ்வளவாக இருக்கும் 10 ஆக இருக்கும். அவருடைய வேகம் 10 ஆக இருக்கும். அதே போல வேற எங்களுக்கு என்ன பெருமானம் தெரியும், அதாவது எங்களுக்கு வடிவா தெரிஞ்ச பெருமானம் இருப்பாங்க. இது எவ்வளவு எங்களுக்கு இந்த துண்டு வந்து 30 நினைக்கிறேன், இந்த துண்டு 30. எனவே பாத்தீங்கன்னா T7 35ல எவ்வளவு இருப்ப, அவர் அதே மாதிரி தான் இருப்பார். A ന്റെ வேகம் 50, B ന്റെ வேகம் 40. எனவே T7 35ல பாத்தீங்கன்னா T7 35 அதுல பாத்தீங்கன்னா அவர் 50ல இருந்து 40 கழிச்சீங்கன்னா அவர் எவ்வளவாக இருப்பார் 10 ஆக தான் இருப்பார். அப்ப T7 40 செகண்ட்ல பாத்தீங்கன்னா A ന്റെ வேகம் எவ்வளவு T7 40 செகண்ட்ல A ന്റെ வேகம் வந்து 0, B ന്റെ வேகம் 40. எனவே 40 செகண்ட்ல எவ்வளவாக இருப்பார் -40 ஆக இருப்பார். எனவே 40 செகண்ட்ல -40 ஆக இருப்பார். எனவே அவரை பாத்தீங்கன்னா அவர் இங்க பெறுவார். இப்ப நாங்கள் ஆறுமுடுகளை பார்ப்போம். அதாவது 0ல இருந்து 5 வரையான ஆறுமுடுகள், அதாவது A ஆறுமுடுகள் இந்த 10 இருந்தவர், B ஆறுமுடுகள் 0. அப்ப திருப்பியும் 0ல இருந்து 5 பாத்தீங்கன்னா ஆறுமுடுகள் எவ்வளவு இருப்பார் 10 ஆத்தான் இருப்பார். அதாவது இந்த 5 நிமிஷம் கப்புக்கு எவ்வளவு இருப்பார் அதே மாதிரி 10 ஆத்தான் இருப்பார். ஓகே, அப்ப T7 அதாவது இந்த கப்புக்கு பாத்தீங்கன்னா ஆறுமுடுகள் எவ்வளவு 0, இவற்றை ஆறுமுடுகளும் 0 மாறாவகத்தோட சொல்லினான். எனவே இங்கே என்ன செய்ய போகுது 0 தான் பெறுகிறார், ஆறுமுடுகள் 0 தான் பெறுகிறார். அதே போல 35ல இருந்து 40 மட்டுமாக பாத்தீங்கன்னா இவர் என்னவா போறார் அமர்முடுகள் 10ஓட வந்து மற்ற மாறாவகம். திருப்பி இவன் செய்ய போகுது அமர்முடுகள் 10ஓட பெறுவார். அப்ப அதே மாதிரி போக்கத்தான் பெறுவினா. அப்ப இதே நீங்க குறிச்சுக்கொள்ளலாம். அப்ப இந்த ரெண்டு புள்ளிகள் பண்றது என்ன மேம்படி, வேகம் 0 வரணும். அப்ப வேகம் 0 கிட்டத்தட்ட எவ்வளவு இருப்பார், ரெண்டு பேர்ட்ட வேகம் சமனா இருக்கிறேன், ரெண்டு கழிவடை தான் வருது. அப்ப இந்த தானம் என்றது மேம்படி இந்த தானமாக இருப்பார். அதே போல இந்த தானம் என்றது இந்த தானமாக இருப்பார். அப்ப இவர் தான் அவர் தீர்க்கப்பட்ட B தொடர்பாக A யினுடைய வேக நேர வரைவாக இருக்கும். எனவே கேட்கப்பட்ட 11வது ஏற்பாட்டுக்கு இவர் தான் மிக பொருத்தமானபடியாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் 11வது B பார்ட் பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, இரு நேர் சமாந்திர கரைகளுக்கு இடையே D மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆறு சீரான கதி U மீட்டர் செகண்ட் -1 பாய்கிறது. ஓகே, நீர் தொடர்பாக கதி 2 வர்க்கமூலம் U மீட்டர் செகண்ட் -1 உடைய ஒரு நீச்சக்காரர் P ஒரு கரையில் உள்ள புள்ளி A யில் ஆரம்பித்து A க்கு நேரெதிரே மற்ற கரையில் உள்ள புள்ளி B ஐ அடைவதற்காக நீந்துகிறார். நீச்சக்காரர் P புள்ளி B ஐ அடைவதற்கு எடுத்த நேரத்தை வந்து D செகண்ட் காட்ட சொல்லி கேட்கிறான். அதாவது என்ன சொல்லப்படுது, அதாவது வந்து இரு நீர் சமாந்தர கரைகளுக்கு இடையே D மீட்டர் அகலத்தில் உள்ள சீரான கதி ஜூவோட பாயக்கூடிய 6 ஆழம், அது படத்திலே தரப்பட்டுள்ளது. 6 போக்குவரத்து தந்திருக்கிறாங்க. அதுல வந்து நீர் தொடர்பாக கதி வர்க்கமூலம் 2 மீட்டர் செகண்ட் -1 நீந்தக்கூடிய நீச்சக்காரர் P. அப்ப என்ன நீச்சக்காரர் P வந்து நீர் தொடர்பாக என்ன வேகத்தோட நீந்துவாருன்னு தந்துட்டு, ஓகே, அவர் வந்து இங்க இருந்து கொண்டு இங்க போக வந்து எத்தனைக்கிறாருண்டா அவர் போறதுக்கு எடுத்த நேரத்தை காண சொல்லி கேட்கிறார். அப்ப அவர் போறதுக்கு எடுத்த நேரம் என்ன தரப்படும், அவர் போன தூரத்தை அவர் போன வேகத்தால பிரிச்சிங்களா அவர் எடுத்த நேரத்தை கண்டுகொள்ளலாம். அப்ப அங்க தரவுகளை குறிக்கிறதுக்கு இங்க தரப்பட்ட ஆக்களுக்கு வந்து நான் குறியீடுல வச்சுக்கிறோம் எழுதுற சுவத்துக்காக. சரி, அப்ப ஆறுனா சம்பந்தப்படுது, நம்ம ஆறு எழுதுற சுவத்துக்காக நான் சில கேபிட்டல் ஆறுன்னு வச்சுக்கிறோம். இங்க பூமி சார்பான வேகங்கள் எல்லாம் கலப்பம். எனவே பூமியை வந்து கேபிட்டல் E வச்சுக்கிறேன். நீச்சக்கார P என்று அவனே சொல்லியிருக்கிறான். நீச்சக்கார P முன்னாடியே குறிச்சுக்கொள்ளாம நீச்சக்கார P நீச்சக்காரர் வந்து என்ன செய்யறான் நீச்சக்காரர் P என்று வச்சுக்கொள்றேன். நீச்சக்காரர் P என்று வச்சுக்கொள்றேன். ஓகே, அப்ப நாங்க அந்த தரவுகளை குறிப்போம். முதலாவது தரவு என்ன சொல்லப்படுது, அதாவது 6 வந்து சீரான கதி ஜூவோட செல்லுது எழுதப்படுது. எனவே சீரான கதி ஜூவோட செல்லுது. அப்ப நாங்க சொல்லலாம் 6னுடைய பூமி சார்பான வேகம் தரப்பட்டுள்ளது. 6னுடைய பூமி சார்பான வேகம் எவ்வாறு இருப்பாரா, இங்கால போக்குல ஜூவாக இருப்பார். படத்துல தந்திருக்கலாம் போக்க. அப்ப நீங்க அழகோட போட்டுக்கொள்ளலாம், அழகு இல்லாம போட்டுக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, வேற என்ன தரவு தரப்பட்டுள்ளது, என்ன ஒரு தரவு வந்தவன் 6 தொடர்பாக நீச்சக்காரர் P வந்து வேகம் தெரியும், அது பருமனோட நீந்தக்கூடிய நீச்சக்காரர் தரவு வந்தவன். அப்புறம் அதே ஒரு போட்டுக்கொள்ளலாம், என்ன போடுவீங்க, அதாவது 6 தொடர்பாக நீச்சக்காரர் P வேகம் என்ன வேகத்தோட நீந்துவாரா, அதாவது வர்க்கமூலம் 2 ஜூவோட நீந்துவார். ஆனா அவற்றை போக்கு தெரியாது, எனவே வேற போடிடாது. மற்றங்களுக்கு நீச்சக்காரர் P என்றவர் A இருந்து கொண்டு B க்கு போக தனித்தனிக்கிறார் சொல்லப்பட்டது. எனவே அதுல இருந்து நாங்கள் செய்யலாம், அதாவது நீச்சக்காரர் P இந்த இயக்க திசை தெரியும். எவ்வாறான இயக்க திசை, பூமி சார்பான இயக்க திசை தெரியும். எங்கால பக்கம் போற இங்கால பக்கம் போற. ஆனா எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, அதாவது நீச்சக்காரர் P ஆனது
ஏயிலிருந்து பிக்கு போகிறது நேரம் தான் தேவை. அப்ப அதனால் தேவைப்படும் நீச்சக்கார பி ஆனது சென்ற தூரத்தை அவர் சென்ற கதியால பிரிச்சா சரி, அந்த தூரமும் தெரியும் டின்னு தெரியும். அப்ப அவற்றை கதியால பிரிச்சா சரி, அந்த கதிதான இவற்றை பருமனாக இருப்ப சரி. அப்ப அதனால இந்த பெருமனை காணணும். எனவே நான் W1 வச்சுக்கொள்றேன். சரி, W1 வச்சுக்கொள்றோம். W1 கண்டா விஷயம் முடிச்சு. அப்ப தரப்பட தரவுகளை குறிச்சிட்டோம். அடுத்த செய்வோம், நாம் வந்து சார்பு கோட்பாடு எழுதிக்கொள்றேன். அப்ப இவரைத்தான் காணணும். எனவே நான் இங்கே முன்னுக்கு எழுதிக்கொள்றேன். மேலதிகங்களுக்கு ஆர் சம்பந்தப்படுற, எனவே ஆரை புகுத்தி எழுதுறேன். ஆர் என்று போட்டுக்கொள்ளலாம். ஓகே. அப்ப அடுத்து செய்யலாம், அதாவது தந்தாக்களை குறிப்பாக இவர் W1 ஆக இருப்பார். அதே போல ஆறு தொடர்பாக நீச்சக்கார பி வேகம், ஆர் தொடர்பாக நீச்சக்கார பி வேகம் இருப்பார். பருமன் தெரியும், வர்க்க மூலம் 2G தெரியும். அதே போல ஆறினுடைய பூமி சார்பான வேகம், ஆறின் பூமி சார்பான வேகம் எவ்வாறு இருப்பார், இங்கால பக்க போக்குல ஜூவாக இருப்பார். அப்ப நாங்கள் இதை வச்சு கொண்டு செய்யலாம், அதாவது வேக முக்கோணி பெறலாம். எங்களுக்கு தேவையான W1 கண்டுகொள்ளலாம். அப்ப நான் செய்யறேன் வேக முக்கோணி கீறன். பொதுவாக வேக முக்கோணி கீரைக்கு என்ன யாரு கிடையா இருக்கிறார்கள், யாரு தந்தாங்கன்னா அவங்க கீரை சுகமா இருக்கு. எனவே நான் இந்த கிடையில இருந்து குறிக்கொள்ளணும். இந்த கிடையில இருந்து கொண்டு இங்கால பக்க போக்குல ஜூவாக இருப்பேன். இவர்ல இருந்து கொண்டுதான் வர்க்க மூலம் 2G வரணும். ஆனா அவற்றை இயக்க திசை தெரியாது, அவற்றை பருமன் தான் தெரியும். ஆனா ஜூவையும் பார்க்க வர்க்க மூலம் 2G பெருசாகத்தான் இருப்பேன். எனவே இவரை மையமாகவும் வர்க்க மூலம் 2G வரை ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் கீறன். இவரை மையமாகவும் வர்க்க மூலம் 2G வரை ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் கொண்டு வரைஞ்சு கொள்றேன். வட்டம் வரைஞ்ச அப்புறம் நாங்கள் செய்யலாம். ஆனா எங்களுக்கு என்ன ஒரு தரவு தெரியும், அதாவது ஆரம்பத்தில இருந்து கொண்டு இறுதி வரையான அவற்றை இயக்க திசை தெரியும். அதெல்லாம் குறிச்சுக்கலாம். ஆரம்ப விவரம் தெரியும், ஆனா இறுதி வரையான இயக்க திசை எவ்வாறு இருப்பார், இலக்குத்தாக கீழ் நோக்கி இருப்பார். எனவே அவர் இவ்வாறு தான் வருவார். அவர் எவ்வாறு வருவார், இவ்வாறு பக்கம் W1 ஆக வருவார். இவர் கிட அவர் இலக்கு. எனவே இவராகவும் வந்து 90 பாகையாக இருக்கு. ஓகே, அப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம், வர்க்க மூலம் 2G வந்து குறிச்சுக்கொள்ளாம இங்க இருந்து கொண்டு இவர் எவ்வளவா இருப்பார், வர்க்க மூலம் 2G ஆக இருப்பார். ஓகே, அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான W1 கண்டுகொள்ளலாம். மற்ற இது செங்கோண முக்கோணி நல்லா. அப்ப செங்கோண முக்கோணி என்ன செய்யலாம், நேரடியாகவே நாங்க பைதரஸ் தேற்றத்தை போட்டு W1 கண்டுகொள்ளலாம். அப்ப என்ன செய்வீங்க, W1 வர்க்கம் பிளஸ் ஜூ வர்க்கமானது இவற்றை வர்க்கத்துக்கு சமனாக இருப்பார். அவர் வந்து 2G வர்க்கமாக இருப்பார். எனவே தொடர்ந்து சுருக்கிறீங்க, W1 வர்க்கமானது இவரை பழிவுடைக்க ஜூ வர்க்கம். எனவே W1 ஆனது பிளஸ் ஓ மைனஸ் ஜூ ஆக இருப்பார். W1 என்றது ஒரு வேகம், வேகமானது நேர்கணியமாகத்தான் இருக்கும். எனவே W1 நேர். எனவே W1 எவ்வாறு இருப்பார், அதாவது ஜூ மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக காணப்படுவார். ஜூ மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக காணப்படுவார். ஓகே, ரைட். அப்ப W1 கண்டா நாங்க என்ன செய்யலாம், அதாவது எங்களுக்கு அதாவது நீச்சக்காரர் P ஆனது ஏயிலிருந்து பிக்கு போகிறது நேரத்தை கண்டுகொள்ளலாம். அப்ப நீச்சக்காரர் P ஆனது ஏயிலிருந்து பிக்கு போகிறது நேரத்தை கண்டுகொள்வோம். ஏயிலிருந்து பிக்கு போகிறது நேரத்தை அவர் என்னத்தால் தரப்படும், அவை தூரத்தின்கள், அவர் போன தூரத்தின்கள், அவர் போன தூரம் எவ்வளவு D அவர் சென்ற கதியாக இருப்பார். அப்ப அவர் சென்ற கதிதான் வந்து நான் W1 வச்சினா W1 கண்டுட்டேன். எனவே இதுல இருந்து கண்டுகொள்ளலாம். அப்ப D ஜூ ஆக இருப்பார். அப்ப எங்களுக்கு தெரியும், D என்றது மீட்டர், ஜூ என்றது மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எனவே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 பிரிச்ச வேண்டா மேல வரைக்கும் செகண்ட் வருவார். அப்ப இதைத்தான் அவனும் காட்ட சொன்னவன், காட்டிட்டான். அடுத்த பாட்டு என்ன சொல்லப்படுது, நீர் தொடர்பாக கதி 2 வர்க்க மூலம் 2G மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 உடைய இரண்டாம் நீச்சல்காரர் Q என்பவர் B இருந்து ஆற்றின் போக்கில் D மீட்டர் தூரத்தில் உள்ள அதே கரையில் உள்ள புள்ளி C யில் ஆரம்பித்து நீச்சக்காரர் P ஐ சந்திக்கும் நோக்குடன் நீந்துகிறார். அதாவது என்ன சொல்றாங்க, அப்ப இரண்டாம் நீச்சல்காரன் என்ன வள கொண்டு வராங்க. அப்ப இரண்டாம் நீச்சல்காரன் நான் என்ன வள வச்சுக்கிறோம், இரண்டாம் நீச்சல்காரர் அவரை நாம் Q கொண்டு வச்சுக்கிறோம். இரண்டாம் நீச்சல்காரர் அவரை வந்து Q வச்சுக்கொள்றேன். அப்ப Q ஆனது என்ன செய்யறாரா, அதாவது புள்ளி B ல இருந்து கொண்டு ஆற்றின் போக்கில், ஆற்றின் போக்கு என்ன உண்டால பக்க போக்குல B ல இருந்து கொண்டு D மீட்டர்ல வந்து அதே கரையில் உள்ள புள்ளி C ல இருந்து கொண்டு ஆரம்பிக்கிறார். அப்ப இங்க இருந்து கொண்டு நான் ஆரம்பிக்கிறார், அதாவது Q நீச்சக்காரர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு என்ன செய்யறாரா, அதாவது நீச்சக்காரர் P ஐ சந்திக்கிறதுக்கு எத்தனைக்கிறாரா, P ஐ சந்திக்கிறதுக்கு முற்படுறார். மற்றவங்களை சொல்றாங்க பாருங்க, பீக்கமைக்கு ஆகிய நீச்சல்காரர்கள் ஒரே கணத்தில் நீந்துவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள் என கொண்டு. அப்ப ஒரே நேரத்தில் P இங்க இருந்து வலிக்கின்றவர் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது, அவரும் அந்த Q என்பவரும் ஒரே கணத்துல வலிக்கின்றா கொண்டு நீச்சக்காரர் P புள்ளி B ஐ அடைவதற்கு முன்பாக, நீச்சக்காரர் P புள்ளி B ஐ அடைவதற்கு முன்பாக நீச்சல்காரர் Q நீச்சல்காரர் P னை சந்திப்பார் என்று காட்டட்டுமா. அதாவது நீச்சல்காரர் P ஆனது புள்ளி B னை சந்திப்பதற்கு முன்பாக நீச்சல்காரர் Q ஆனது நீச்சல்காரர் P னை சந்திப்பார் என காட்டட்டுமா. ஆனா நாங்கள் நீச்சல்காரர் P தான் புள்ளி B னை அடைவதற்கு எடுத்த நேரத்தை கண்டுட்டோம். அப்ப நான் இப்ப என்ன
அதாவது நீச்சக்கார Q ஆனது நீச்சக்கார P-னை சந்திக்கிறது நேரத்தை கண்டனண்டா ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஆர் விலகி போவார் சொல்லிக் கொள்ளலாம். அதுவும் அவங்களே சொல்றாங்களே, அதாவது நீச்சக்கார Q தான் நீச்சக்கார P-னை வந்து வேகமாக சந்திப்பார் சொல்றாங்களே. அதாவது அவர் அங்கிருந்து வந்ததையும் பார்க்க இவர் முன்பாக போவார், அப்ப இவர் கொஞ்ச நேரம் தான் எடுப்பார், அப்ப வேகமாக போடுவார் சொல்றாங்க. அப்புறம் அந்த தரவுகளை குறிப்போம். அப்ப அந்த தரவுகளை பார்க்க தரவு தரப்படுறது, அதாவது நீச்சக்கார Q ஆனது 6 தொடர்பாக நீந்தக்கூடிய வேகங்களை தந்திருக்கிறாங்க. என்ன வேகமா? 2 வர்க்கமூலம் 2 ஜூ என்ற கதையுடன் நீந்தக்கூடியவர். எனவே 6 தொடர்பாக அதை வச்சு நான் சமன்பாடு போடலாம். அதாவது நீச்சக்கார Q என்பவர் 6 தொடர்பாக 2 வர்க்கமூலம் 2 ஜூ என்ற கதையோட போவார், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற கதையோட போய் கொள்வார். அதே போல வேற என்ன தரவு? அதாவது Q என்பவர் P சந்திக்கோணும் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப என்ன செய்யலாம்? 2 பேரையும் இயங்க விட்டா வந்து எங்களுக்கு இவரை காண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப அதனால நான் செய்யறேன், அதாவது ஒரு ஆள நிப்பாட்டன், அதனால நான் செய்யறேன் P நிப்பாட்டன். P ஆரம்பத்தில் இங்க இருந்தவர், P இங்க இருந்தவர், Q என்பவர் வந்து ஆரம்பத்தில் இங்க இருந்தவர். எனவே P நான் நிப்பாட்டினா அதுல இருந்து என்ன செய்யலாம்? அதாவது வந்து Q இங்க இருந்து கொண்டு P சந்திக்கணும் வேண்டாம், A என்ற புள்ளிக்கு போகணும், அதாவது C ல இருந்து கொண்டு A க்கு போகணும். அந்த தூரத்தை நான் இலவா கண்டுகொள்ளலாம். என்னட்டு காணுவீங்கள்? அதாவது இவர் D என்று வந்தவன், அதே போல இவர் D ஆக இருக்கிறார். எனவே பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்துறாருண்டா இவர் வர்க்கமூலம் 2D ஆக வருவார், மற்ற இவரும் சமபக்கம். எனவே இவர் 45 பாகையாக இருப்பார், இவரும் 45 பாகையாக இருப்பார். எனவே அதுல கலைச்சு கொள்ளலாம் என்றதுக்காக நான் செய்கிறேன், ஒரு ஆளை நிப்பாட்டுறேன், அதாவது P நிப்பாட்டுறேன். P நிப்பாட்டி போட்டு Q வந்து P சந்திக்கிறதுக்கு போகிறேன். அப்ப அதை வச்சுக்கொண்டு நான் என்ன தரவு போடலாம்? என்ன தரவு போடலாம்? அதாவது P தொடர்பாக Q-னுடைய இயக்க திசை தெரியும், ஆனா அவற்றை பெருமன் தெரியாது. பெருமனை தான் காணணுமே, அங்க போறதுக்கு எடுத்த நேரம் தான் தேவை. அப்ப நான் செய்யறேன், P தொடர்பாக Q-னுடைய வேகம் தான் காணணும், ஆனா வேகம் தெரியாது. ஆனா இயக்க திசை தெரியும், கிடையோட இங்கால பக்கம் போக்குள்ள 45 பாக சாய்வாக இருப்பேன். அவற்றை வேகம் தான் தெரியாது, ஆனா ஏற்கனவே டபுள் ஜூ எல்லாம் வச்சுட்டேன். எனவே நான் இதில் டபுள் ஜூ வைக்கிறேன். இப்போ டபுள் ஜூ கண்டா விஷயம் முடிஞ்சு. இங்க இருந்து டபுள் ஜூ வேகத்தோட போறான்னு வச்சுக்கோங்க. டபுள் ஜூ கண்டா விஷயம் முடிஞ்சது. அப்ப இதுல வேற தரவு இல்ல, வேற ஒரு தரவும் தெரியல. அப்ப நான் செய்யறேன், சார்பு கோட்பாடு எழுதுறேன். அப்ப சார்பு கோட்பாடு யாருக்கு நான் பயன்படுத்துறேன்? W2 தான் காணணும். அப்ப இவரை நான் எடுத்துறேன்டா, இடைக்காரை புகுத்தக்கூடியமா இருக்கிறாரோ, அப்ப உங்களுக்கு மேல ஒரு QR எல்லாம் இருக்கிறார். இங்க ஆர புகுத்துறேன்டா, QR வருவார், அதே போல RP வருவார். RP இவரை வச்சுக்கொண்டு காணலாம். இதை நான் செய்யறேன், சார்பு கோட்பாட்டை பயன்படுத்தி போறேன். அப்ப சார்பு கோட்பாடு செய்யுங்க, அதாவது P தொடர்பாக Q உடைய வேகமானது இடைக்கு நான் ஆர புகுத்தினேன்டா QR plus RP ஆக வருவார், QR plus RP ஆக வருவார். ஓகே, அப்ப இவருக்கு பிறகு நான் செய்யலாம், இவரை போடுக்கலாம், கிடையோட இங்கால பக்கம் போக்குல 45 பாக சாய்வுல W2 ஆக இருப்பார். W2 தான் காணணும். அதே போல R தொடர்பாக Q உடைய வேகம், R தொடர்பாக Q உடைய வேகம் எவ்வாறு இருப்பார்? 2 வர்க்கமூலம் 2 ஜூ ஆக இருப்பார். ஓகே, அதே போல P தொடர்பாக R என்ற வேகம், P தொடர்பாக R என்ற வேகம், P தொடர்பாக R என்ற வேகம் என்றது கிட்டத்தட்ட இவரைத்தான் மாறி வரும், போக்கு மட்டும் மாறி வரும். அந்த போக்கையுமே நான் கண்டுகொள்ளலாம் என்றுதான் நீங்க மேம்படி நீங்க செய்தாப்புல தெரியும். அதாவது இவர் தான் என்ன, அப்ப டபுள் ஜூ ஒன்று ஜூ ஒன்று தான் நாங்கள் கண்டுறாங்க. எனவே இவரும் ஜூ என்றால் நான் இந்த பக்கம் சமனாக இருப்பேன். எனவே இவர்களாக இருப்பார், 45 பாகையாக இருப்பார். அதாவது R தொடர்பாக மனிதன் P இந்த இயக்கத்தை செவ்வாறு இருக்கிறார், இடையோட 45 பாக சாய்வாக இருப்பார். அதாவது R தொடர்பாக நான் இப்போ விளக்கத்துக்காக எழுதிக்கிறேன். அதாவது R தொடர்பாக மனிதன் P இந்த இயக்கத்தை செவ்வாறு இருப்பார், அதாவது கிடையோட இங்கால பக்கம் போக்குள்ள எவ்வளவு 45 பாக சாய்வுல இருப்பார். அது அனுமதிங்களுக்கு தெரியும் எவ்வளவு வர்க்கமூலம் 2 ஜூவாக இருக்கும். ஆனா இப்ப நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது எங்களுக்கு என்ன? அதாவது P தொடர்பாக அப்ப மாறி பார்க்கணும். எனவே செய்யுங்கள், பருமன் மாறாது, அவர் போக்கு தான் மாறிக்கொள்வார். போக்கு இங்கால பக்கமாக வர்க்கமூலம் 2 ஜூ, இங்கால பக்கம் 45 ஆக வருது. அவ்வளவு விஷயம். அவன் சரி நீங்க மேம்பட எவ்வளவு இங்கால பக்கம் போக்குற 45 பாக சாய்வாக இருப்பார். அவ்வளவு விஷயம். அப்ப இதை வச்சு கொண்டாங்க செய்யலாம், வேக முக்கோணி வரைஞ்சு கொள்ளலாம். அவன் நான் வேக முக்கோணி கூறுவேன். பொதுவா கிடையில இருந்தா நல்ல, அப்படி தரையில அவன் அங்க எடுத்துக்கோங்க, போக்கு தான் தெரியும், போக்கு தெரியாது. என்ன செய்யலாம், அதாவது இங்கால பக்கமாக இருப்பார், இங்கால பக்கம் சாய்வுல வந்து 45 பாக சாய்வுல இருப்பார். ஓகே, 45 பாக சாய்வுல இருப்பார் கிடையோட எவ்வளவு பெருமன் வர்க்கமூலம் 2 ஜூ, இங்கால பக்கமாக வந்து 45 பாக சாய்வுல வர்க்கமூலம் 2 ஜூவாக இருப்பார். கிட்டத்தட்ட இவரான இவரைத்தான் வர்க்கமூலம் 2 ஜூ, இந்த கிடையோட இந்த பக்கம் சாய்வுல 45 பாக சாய்வுல இருப்பார். ஓகே, வர்க்கமூலம் 2 ஜூவாக இருப்பார். கூறிட்டார். ஓகே, அதே போல இவரை தெரியாது, 2 வர்க்கமூலம் 2 ஜூ தெரியாது. ஆனா ஆரம்பத்துக்கு உறுதியான போக்கு தெரியும். எவ்வாறு இருப்பார்? இவர் இங்க இருந்து ஒன்று இவ்வாறு இருப்பார். ஆரம்ப உறுதியான போக்கு எவ்வாறு இருக்கும்? இங்கால பக்கம் 45 ஆக இருக்கும். அவர்தான் W2 கொண்டு வச்சுனாங்க, W2 தான் காணணும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்யலாம், இவரத்தோட இவர் இங்கால பக்கம் போக்கத்தான் இருப்பேன். ஓகே, நாங்கள் பார்த்தோன்னு ஒரு ஐடியா வருது பாருங்க. அதாவது இவர் 45 பாக
இவர் 45 பாகை. எனவே இந்த கோணத்துக்கான கிடைக்கோடு எனவே இவராம் வந்து 90 பாகையாக இருக்கும். எனவே செங்கோண முக்கோடுகள் வார நல்லம். அதே போல இவற்றை பருமனங்களுக்கு தெரியும். இவற்றை பருமனங்களவு 2 வர்க்கமூலம் 2 ஜூவாக இருப்பார். எனவே அதில் இருந்து ஒன்று நான் செய்யலாம் பைதரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி W2 காணலாம். அப்ப W2 என்ன செய்வீங்க? அதாவது W2 வர்க்கம் பிளஸ் இவற்றை வர்க்கம் 2 ஜூ வர்க்கமானது எங்களுக்கு இவ்வளத்தின் வர்க்கமாக இருப்பார். எனவே 4 தர 2 8 ஜூ வர்க்கமாக இருப்பார். 8 ஜூ வர்க்கமாக இருப்பார். அப்ப இதுல நீங்க சுருக்கினீங்கன்னா W2 வர்க்கமானது 6 ஜூ வர்க்கமாக இருப்பார். எனவே W2 ஆனது பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 6 ஜூவாக இருக்கும். W2 என்றது ஒரு நேர்க்கணியம். எனவே W2 என்றது வர்க்கமூலம் 6 ஜூவாக இருக்கும். W2 என்றது வர்க்கமூலம் 6 ஜூவாக இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன நீச்சக்கார Q1 நீச்சக்கார P னை சந்திப்பதற்கு எடுத்த நேரத்தை காணணும். அப்ப சில தூரத்தை சில கதியால பிரிக்கணும். தூரமும் தெரியும் கதியும் தெரியும். எனவே நேரத்தை கண்டு வரலாம். அப்புறம் எங்களை ஒப்பிட்டு வர கழிச்சிருந்தவன். அப்ப அதனால நான் இவரை வந்து நான் T1 வச்சுக்கிறேன். அப்ப T1 வந்து D வச்சுக்கிறேன். அப்ப நான் T2 வைக்கிறேன். பிற 2 பேரையும் ஒப்புறேன். அப்ப நான் செய்யறேன் அதாவது நீச்சக்கார Q ஆனவர் எடுத்துக்கொள்ளுமா நீச்சக்கார Q ஆனவர் நீச்சக்கார P னை சந்திப்பதற்கு எடுத்த நேரம் நீச்சக்கார P ஐ சந்திக்க எடுத்த நேரத்தை வந்து நான் ஒரு T2 வச்சுக்கொள்றேன். நீங்க T1 வச்சுட்டீங்க. எனவே T2 வந்து என்னதால் தரப்படும் அவர் சென்ற தூரம் என்றது யாருமேபடி இவ்வளவு தூரமே 2 பேரும் எங்களோட கஷ்டம் நிப்பாட்டி போட்டு உங்களை எங்க விட்டனா எனவே அவர் இங்கே நிற்பார். எனவே இவரை சந்திக்க விட தூரம் போயிருக்கணும். அவர் எவ்வளவு வர்க்கமூலம் 2 டிங்கிள் அவர் சென்ற அவற்றை கதி தான் W2 வருங்க. அந்த W2 தானவா இருக்கிற எங்களுக்கு வர்க்கமூலம் 6 ஜூவாக இருக்க. எனவே இவரை சுருக்கிறீங்களா T2 வருக டிங்கிள் வர்க்கமூலம் 3 ஜூவாக வருக. டிங்கிள் வர்க்கமூலம் 3 ஜூவாக வருக. அப்ப அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன கேட்டவன் உங்களுக்கு ஒப்பிட்டு தான் கதைச்சவன். அதாவது என்ன P ஆனது இங்க இருந்து கொண்டு இங்க வார எடுத்த நேரத்துக்கு முன்பாக Q ஆனது P சந்திக்கும் என்று கேட்டவன். அதாவது இப்ப இவரைத்தான் நாங்க T1 வச்சுனாங்க. அவர் இங்க இருந்து வந்து எடுத்த நேரத்தை தான் T1. இவர் இங்க இருந்து சந்திக்க எடுத்த நேரம் தான் T2. சரி அப்ப உங்களை கேட்டகடி என்ன அதாவது T1 பார்க்க T2 சின்ன அவர் வந்து Q வந்து P முன்பாக சந்திச்சிடுவார். அதாவது குயிக்காக சந்திச்சிடுவார். அதாவது கொஞ்ச நேரத்துல சந்திச்சிடுவார். அப்ப என்ன உண்மையும்படி T1 லெஸ் தேன் T2 காட்டணும். அப்ப ஒப்பிடுவோம். அதாவது T1 வந்து இருக்கிற எங்களுக்கு டிங்கிள் ஜூவாக இருக்கிற. அதே போல T2 இருப்ப டிங்கிள் வர்க்கமூலம் 3 ஜூவாக இருக்கிற. அப்ப உங்களுக்கு ஒப்புறம் சுகமாக இருக்குமே டிங்கிள் ஜூ பொதுவாக இருக்கிற. இங்க 1 இருக்குது. இங்க வர்க்கமூலம் 3 இருக்குது. 1 வர்க்கமூலம் 3 பெருசு வர்க்கமூலம் 3 தான் பெருசு. எனவே கீழே இருக்கிறாள் பெருசு. எனவே மொத்த விட சின்னனாக வருவார். எனவே இவர் தான் பெருசாக இருப்பார். எனவே என்ன T1 தான் பெருசாக இருப்பார். அதைத்தான் அவனும் காட்ட சொல்லுவான். சரி அப்ப என்ன T1 பெருசு T2 போட்டுக்கொள்ளுங்கள். அப்ப T1 என்றது யாருமேபடி அதாவது நீச்சக்கார P ஆனது A இருந்து B எடுத்த நேரம். T2 என்ன நீச்சக்கார Q ஆனது நீச்சக்கார P சந்திக்க எடுத்த நேரம். அதைத்தான் அவனு சொல்லுவான். அப்ப இவர் இங்க இருந்து வாரேன்னு பார்க்க இவர் இங்க இருந்து வார கொஞ்சம் நேரம் டக்கண்டு P சந்திச்சிடுவேன். அப்படிங்கிற அதை வசனமா எழுதி விட்டீங்களா? சரி அதாவது நீச்சக்கார P ஆனது புள்ளி B னை அடைவதற்கு முன்பாக நீச்சக்கார Q ஆனது நீச்சக்கார P னை சந்திப்பார். அப்ப இவர் தான் கேட்கப்பட்ட 11வது B பாட்டுக்கான விடையாக இருப்பார். அடுத்ததாக நாங்கள் 12வது கேள்வி பார்ப்போம்.